ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் ஆஃப் i20 N லைன். இப்போதைக்கு நீங்கள் i20 N லைனில் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு மெயின் மாடல் வருது. ஒன்று வந்து N6, இன்னொன்று N8. இந்த ரெண்டு மாடலும் உங்களுக்கு வந்து டிசிடியும் வருது, மேனுவல் வருது. இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸ்லேருந்து ஐஎம்டி மாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு மேனுவல் அண்ட் டிசிடி. இப்போ N6 பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஸ் மாடல். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ N8ல பார்த்தீங்கன்னா N8ல நிறைய ஃபீச்சர்ஸ் வரும், ஆனால் இன்ஜினோட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ உங்களோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதோட மெயினான இன்ஜின் வந்து 1 லிட்டர் டர்போ ஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்க்ளூசிவாக அந்த என் சீரீஸ்க்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டர்போ வேரியண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணது, அந்த இன்ஜினும் சேம் இன்ஜின் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வென்யூவோட மாடலில் பார்த்தீங்கன்னாலும் சேம் ஸ்பெக்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ், கமிங் பேக் டு தி இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி i20 N லைன். இப்போ N8 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.5 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வரும். அதே மாதிரி அதில் வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் கேர் லாக் வித் என் பேட்சிங் கிடைக்கும். இந்த 10.5 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் உங்களுக்கு வந்து ப்ளூ லிங்க் சர்வீசஸும் வருது. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். இந்த ப்ளூ லிங்க் வந்து உங்களுக்கு வாங்குறப்ப இனிஷியலி ஃபர்ஸ்ட் 3 years சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ரினியூ பண்ணிக்கலாம். சார்ஜஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரஃப்லி 2,000 to 3,000 rupees ஆகும் ஃபார் எவ்ரி 3 years. பட் இப்போதைக்கு நான் இன்னும் ரீசார்ஜ் பண்ணுற எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவேன். இந்த ப்ளூ லிங்க் ஃபீச்சர் வந்து இது வந்து உங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ்னு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கார் வாங்குறப்ப நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக தோணும். பட் சில ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் இது பியூர்லி உங்களோட ப்ரெஃபரன்ஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த ப்ளூ லிங்க்ல பார்த்தீங்கன்னா மெயினாக அதில் ஒரு ஃபீச்சர் எப்படின்னா ரிமோட் கனெக்டிவிட்டி. உங்களோட ஆண்ட்ராய்டு இல்லை ஆப்பிள் டிவைஸில் நீங்கள் ப்ளூ லிங்க் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காரை நீங்கள் ரிமோட்லி ஏசி ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம், இன்ஜினை ஆன் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து எங்கேயும் ட்ராவல் பண்ணுறீங்க டூ அண்ட் ஃப்ரோனா அதோட ஃபுல் ட்ராக்கிங் பண்ணலாம். அதில் வந்து உங்களோட டிரைவிங் டைனமிக்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரெக்கார்ட் ஆகும். லைக் எவ்வளோ நேரம் நீங்கள் ஐடில் இருந்தீங்க, உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன, உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, எவ்வளோ இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணீங்க வண்டியை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டட்டிஸ்டிக்கல் டேட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க. அது இல்லாத உங்களுக்கு இது ஒரு ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சரும் இருக்குது. ஏன்னா அந்த ப்ளூ லிங்க்ல வந்து உங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் சிம் வந்து உங்களோட கார்லேருந்து ப்ளக்டின்னாக இருக்கும். அந்த சிம் வந்து அவ்வளோ ஈஸியாக உங்களால் ஹேக் பண்ண முடியாது. ஸோ இந்த சிம் வச்சு உங்களால் ட்ராக்கிங் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, இந்த ப்ளூ லிங்க் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரிமோட் ஃபீச்சர்ஸ் லைக் லாக் பண்ணுறது, ரிமோட்லி அன்லாக் பண்ணுறது. ஓகே, அப்புறம் நீங்கள் லைட் அண்ட் ஹார்னும் எனேபிள் பண்ணலாம். இன்கேஸ் அந்த ஏரியா டார்க்காக இருக்குது, ஸோ உங்களுக்கு லைட் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே லைட் ஆம்பியன்ட் லைட் வந்துடும். அது இல்லாத உங்களோட வந்து கார் வந்து நீங்கள் இப்போ ரிமோட்லி லாக் பண்ணுறீங்க, இல்லைன்னா லாக் பண்ணாத மறந்துட்டு அவசரமாக போயிட்டீங்கன்னா உங்கள் ப்ளூ லிங்க் இம்மீடியட்லி உங்களுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் உங்கள் கார் வந்து லாக் ஆகல. அது இல்லாத உங்களுக்கு அதில் வேலிட் ஃபீச்சரும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அந்த வேலிட் ஃபீச்சர் எனேபிள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிடலாம். ஸோ எங்கேயோ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அங்கே வேலிட்க்கு தரீங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு லொக்கேஷனுக்கு போகிறீங்க, அங்கே வேலிட் அவங்க வாங்கி அந்த கார் வந்து இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த ஸ்பீடை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பீடை தாண்டி அவங்க ஓட்டினாங்கன்னா இமீடியட்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகே தே ஹேவ் கிராஸ் த ஸ்பீட் லிமிட். ஓகே, ஸோ அது இல்லாத பார்த்தீங்கன்னா இல்லை ஜியோ நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அது எப்பயுமே வந்து அது ஒரு உங்களோட லொக்கேஷன் டேக்கிங் பண்ணி இதான் என்னோட வீடு, இந்த இடத்துல நான் பார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணாத தூங்கிட்டு இருக்கப்போ சடனாக யாராவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராக்சிமிட்டியை தாண்டிட்டாங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அமேசிங்கான ஃபீச்சர் என்கிட்ட கேட்டிங்கன்னா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்லேருந்து நிறைய ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அலாம் இருக்குது. இன்னொன்று அந்த ரிமோட் கார்டு இல்லாத யாராலும் அந்த வண்டியை வந்து திருட முடியாது. பட் அதை தாண்டி யாரும் திருட நினைச்சாலும் உங்களுக்கு இந்த ப்ளூ லிங்கோட ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா ட்ராக்கிங் மூலயமா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், ப்ரொவைடட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, நீங்கள் இருக்கிற லொக்கேஷன். பட் அகெயின் இந்த ப்ளூ லிங்க்ல வந்து சில லிமிடேஷன் இருக்குது. ஒன்று வந்து எப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட டிசிடி மாடல் இருந்ததுன்னா உங்களால் ரிமோட் இன்ஜின் ஆன் பண்ணலாம், ஏசியும் ஆன் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த வெயில் நேரத்தில் வண்டி கிட்ட போனீங்கன்னா வண்டி அப்படியே கொதிக்கும். இதே உங்கள்கிட்ட ப்ளூ லிங்க் அந்த டிசிடி மாடலோட ஃபீச்சர் எனேபிள்டாக இருந்ததுன்னா நீங்கள் சிம்பிளி உங்கள் ஏசி ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் ஃபேமிலியோட வந்து உட்காந்திங்கன்னா உங்கள் காரில் வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, கூலாக இருக்கும் கார். அதர்வைஸ் நீங்கள் போய் ஏசி ஆன் பண்ணி விண்டோவை இழுத்து
யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த ஹீட் டு வெண்ட் அவுட் இல்லையா? ஆனால் இந்த N8 மாடலில் மேனுவலில் உங்களுக்கு அந்த அந்த ஃபீச்சர் கிடையாது. லெட் மீ டெல் யூ தட். ஏன்னா மேனுவலில் மேபி ஃபார் செக்யூரிட்டி ரீசன் ஆர் மேபி ஃபார் காஸ்ட் கட்டிங் ரீசன் கம்பெனி வந்து உங்களுக்கு ஆட்டோ இன்ஜின் ஆன் ஆர் ஆட்டோ ரிமோட் ஏசி ஆன் ஃபீச்சர் கொடுக்கல. நீங்கள் ஏன்னா யூஸ்வலி மேனுவலில் ஜனங்களுக்கு பழக்கம் என்னன்னா நீங்கள் பார்க் பண்ணிட்டு கேரில் போட்டு வைப்பீங்க வண்டியை. ஸோ இமேஜின் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா இட் குட் பி பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ் இல்லையா? ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வெறும் டிசிடிலலாம் N8ல டிசிடியில் அவைலபிளாக இருக்குது. பட் N8 மேனுவல் மாடல் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் உங்கள் காரில் சாவியை மறந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் மூலயமா உங்களோட டோர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அது இல்லாத உங்களோட நான் மிச்ச ஃபீச்சர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, ட்ராக்கிங் பண்ணுறது, வண்டியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ட்ராவல் பண்ணுறப்ப வேலே வேலையோட ப்ரிஃபரன்ஸ் எனேபிள் பண்ணுறது, அப்புறம் ஜியோ டேக்கிங், லொக்கேஷன், அப்புறம் இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டிசிடியில் என்ன ப்ளூ லிங்க் ஃபீச்சர்ஸ் தராங்க அதே உங்களுக்கு மேனுவலும் கிடைக்குது. ஏன்னா ஆனால் 2 ஃபீச்சர் மட்டும் இருக்காது. தட் இஸ் ரிமோட் ஏசி ஆன் பண்ணுறது, இன்னொன்று ரிமோட் இன்ஜின் ஆன் பண்ணுறது. இந்த ப்ளூ லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், விவிடாக ரொம்ப கிளியராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒத்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளே பார்த்துட்டு திருப்பியும் நீங்கள் உங்களோட டிரைவரோட ரோட் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும். பிரச்சனையே இருக்காது. அது இல்லாத உங்களுக்கு அதில் 2D மேப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கமாண்ட் சிஸ்டம் இருக்குது. வாய்ஸ் கமாண்ட் வச்சு நீங்கள் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணலாம். உங்களோட டோர் சைடு விண்டோஸு, அப்புறம் ஏசியோட டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அது மாதிரி பல ஃபீச்சர்ஸுங்க அதில் இன்னும் எனேபிள்டாக இருக்குது. ஓவரால் நெட் நெட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீச்சர் ரிச் கார்னு சொல்லலாம். பட் நான் சொன்ன மாதிரி உங்களோட ப்ரெஃபரன்ஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் N6 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரை நீங்கள் அப்கிரேட் பண்ண ரெடி, வெளியில் போய் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா N6க்கு போயிடுங்க. ஆனால் இல்லை எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப்டர் மார்க்கெட், நான் கம்பெனியோட ஸ்டாக்கோட மெயின்டைன் பண்ணுறேன், ஏன்னா இதில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, எனக்கு ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லை, ஸோ நீங்கள் N8 போட்டு போய்க்கலாம். இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்லி ஹியூண்டாயில் வந்து நல்ல ஹெவி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எஸ்பெஷலி அந்த Q4 பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எக்ஸஸ் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சில கேசஸில் 60,000-70,000 rupees வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கும், விச் இஸ் பேசிக்லி த டிஃபரன்ஸ் அமௌண்ட் பிட்வீன் N6 அண்ட் ஸ்டார்டிங் N6 அண்ட் ஸ்டார்டிங் N8 மாடல். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து மெயினான ஒரு இம்பார்ட்டண்ட் பொருள் வந்து உங்களுக்கு N6 to N8ல மிஸ் ஆகிறது வந்து LED. ஏன்னா நீங்கள் N6ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன் லைட்ஸ்னால் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரிஞ்சிக்காது. ஆனால் நைட்டில் நீங்கள் எங்கேயாவது தவறி ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கேயாவது மாட்டிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஆல்ரெடி ஹியூண்டாயோட லைட்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிரேட்னு நான் சொல்ல மாட்டேன். ஈவன் அவங்களோட ஹை அண்ட் கார்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பிரைட்டாக வைடாக இருக்காது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஹாலஜன் லைட்ஸ்லாம் வச்சுட்டு அது வந்து பொட்டென்ஷியலி ரொம்ப ரிஸ்கி ஃபேமிலி எடுத்துகிட்டு ஹைவேல ட்ராவல் பண்ணுறதெல்லாம். அது வந்து நீங்கள் எல்இடியோட வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். யூ கேன் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அது ஹை பீமில் போட்டு ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து ஹை பீம் வந்து மிச்ச கார்ஸ் மாதிரி நல்லா ஹைட்டில் வராது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ உங்களால் நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரீட்டில். ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு ஃபாக் லைட்ஸும் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஹாலஜன் தான் கிடைக்கும். பட் அது உங்களுக்கு கொஞ்சம் கார்னரிங்கில் வந்து உங்களுக்கு நல்லா வைடாக கொடுக்கும் விஷன். ஸோ உங்களுக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் ஆகிடும். எங்கேயாவது நீங்கள் காட் ரோடுக்கு போகிறீங்க இல்லைனா ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ் போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன்லலாம் வந்து உங்களுக்கு என்லைனில் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்தாங்க. பட் எஃபெக்டிவ் ஃப்ரம் 2024 அவங்க வந்து அதை எல்இடியாக மாற்றிட்டாங்க, விச் இஸ் ஆல்சோ நாட் பேட். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸோட இது கொஞ்சம் ஒரு டவுன் கிரேட்னு சொல்லலாம். பட் அந்தளவுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. இன்னொன்று உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஓஆர்விஎம் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் இருந்து பின்னாடி லைட் அடிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டார்க் ஆகிடும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஏன்னா இந்த i20 N-line வந்து கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி ஹைவேல நீங்கள் போகிறப்ப சடனாக ஒரு எஸ்யூவிஸ் இல்லைனா ட்ரக் ஏதாவது லைட் அடிச்சாங்கன்னா உங்களுக்கு அப்படியே கண்ணை கூசும். ஆனால் இந்த வித் ஆட்டோ டிமிங் லைட்ஸ் உங்களுக்கு அது தெரிஞ்சிக்காது, விச் இஸ் அ மஸ்ட் ஃபீச்சர். அதர் தன் தேட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓவரால் ஒரு நல்ல ஃபுல்லி லோடட் கார் ஃப்ரம் அ ப்ரைஸ் பாயிண்ட் ஃபார் கார் எந்தூசியாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அமேசிங் ஒரு பேக்கேஜ், ஒரு அமேசிங் கார். உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்குது. ப்ளஸ் குவாலிட்டி சர்வீஸ், அதோட சர்வீஸ் சென்டர்ஸ் ப்ளஸ் அதோட சர்வீஸ் குவாலிட்டி அதை பற்றி சொல்ல தேவையில்ல. ஹியூண்டாய் வந்து என்றைக்கும் நல்லா பண்ணுவாங்க, அருமையாக பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து N8 மாடலுக்கு தாராளமாக போகலாம், ஐதர் ஃபார் டிசிடி ஆர் மேனுவல். எனிவேஸ், திஸ் brings us to the end of the video. ஸோ ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
and hope you enjoyed it. Please don't forget to like and subscribe. And thank you again. You all